வணக்கம் children, this is Malathi. நாம இன்னைக்கு exercise 3.14ல 6th sum பார்க்க போறோம். 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days, while 2 Indians and 5 Chinese can finish it in 4 days. How long would it take for one Indian to do it? How long would it take for one Chinese to do it? அதாவது 4 இந்தியர்கள் மற்றும் 4 சீனர்கள் சேர்ந்து 3 நாட்களில் ஒரு வேலையை முடிக்கிறார்கள். 2 இந்தியர்கள் மற்றும் 5 சீனர்கள் சேர்ந்து அதே வேலையை 4 நாட்களில் முடிக்கிறார்கள் எனில் இப்பணியை தனியாக ஒரு இந்தியர் எத்தனை நாட்களில் செய்வார், ஒரு சீனர் தனியாக இந்த வேலையை எத்தனை நாட்களில் செய்வார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா 4 இந்தியர்களும் 4 சீனர்களும் சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு 3 நாட்கள் எடுத்துக்கிறாங்களா. ஓகேங்களா? அதே மாதிரி அதே வேலையை 2 இந்தியர்களையும் 5 சீனர்களையும் வச்சு செஞ்சா அவங்க 4 நாட்கள் எடுத்து அந்த வேலையை முடிக்கிறாங்களாம். இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க ஒரு இந்தியரை மட்டும் அனுப்பிச்சு அந்த வேலையை முடிக்க சொன்னா அவர் எத்தனை நாட்கள் எடுத்துக்குவாரு அப்படின்னும், ஒரு சீனரை மட்டும் அந்த வேலைக்கு அனுப்பிச்சு அந்த வேலையை செய்து முடிக்க அவர் எவ்வளவு நாட்கள் எடுத்துக்குவாருன்னு நீங்க கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு இருக்காங்க நம்மள. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எது தேவையோ நாம எதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களோ அதை தான் வேரியபிள்ஸாக எடுத்துக்குவோம், மாறிகளாக எடுத்துக்குவோம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா let the number of days taken by an Indian to complete the work xனும், அதே the number of days taken by a Chinese to complete the work be y அப்படின்னும் வச்சுக்கணும். ஸோ அதே தமிழ்ல ஒரு இந்தியர் தனியாக அந்த வேலையை முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கையை x என்க அப்படின்னும், ஒரு சீனர் தனியாக அந்த வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கையை y என்க அப்படின்னு வச்சுக்கணும். இப்போ என்னன்னா இந்த பீஸ் ஆஃப் ஒர்க் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றதுக்கு x நாட்கள் எடுத்துக்கிறாரு ஒரு இந்தியர். அதே பீஸ் ஆஃப் ஒர்க்கை ஒரு சீனர் செய்து முடிக்கிறதுக்கு y நாட்கள் எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருக்கோம். இப்போ என்னன்னா நம்ம ஒரு நாள்ல அவருடைய வேலை திறன் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இது x நாட்கள் எடுத்துக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள்ல அவருடைய வேலை திறன் என்னவா இருக்கும் அப்படின்னா 1/x இருக்குங்களா. சரியா? அதே மாதிரி இவர் வந்து நம்பர் ஆஃப் டேஸ் டு கம்ப்ளீட் த ஒர்க், இந்த ஃபுல் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்றதுக்கு சைனி எடுத்துக்கிற நாட்களை வந்து y அப்படின்னு வச்சிருக்கோம் இல்லைங்களா. இப்போ ஒரு நாள்ல அவருடைய வேலை திறன் 1/y இருக்குமா? ஓகேங்களா? இப்போ என்ன ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க, 4 Indians and 4 Chinese can do a piece of work in 3 days அப்படின்னு இருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு இந்தியரோட வேலைத்திறன் இல்லைங்களா. அப்போ நமக்கு 4 இந்தியரோட வேலைத்திறன்னா 4 × 1/x. ஸோ அதை 4/x அப்படின்னு எழுதிக்கலாமா? ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு சைனியோட வேலைத்திறனை ஒர்க்கிங் கெப்பாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அதை 1/y அப்படின்னு எழுதிருக்கோம். இப்போ எத்தனை சைனீஸ் ஒர்க் பண்றாங்க, 4 சைனீஸ் ஒர்க் பண்றாங்களா. ஸோ இதை 4 × 1/y எழுதலாமா? அப்போ என்ன ஆகும், 4/y ஆகும். இப்போ இந்த பீஸ் ஆஃப் ஒர்க்கை 3 நாள்ல முடிச்சிடறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்தான் இருக்காங்க. ஸோ சேர்ந்தாக்கு பிளஸ் போட்டுட்டோம். இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து, அதாவது 4 இந்தியர்களும் 4 சீனர்களும் சேர்ந்து அப்படின்றதுனால 4/x and 4/y பிளஸ் அப்படின்னு போட்டோம். சேர்ந்து அந்த வேலையை முடிக்க இதுதான் அந்த வேலை. இதுக்கு மொத்தம் 3 நாள் எடுத்துக்கிச்சுன்னு சொன்னாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு நாள் எவ்வளவு கம்ப்ளீட் ஆயிருக்கும்னா 1/3 கம்ப்ளீட் ஆயிருக்குமா? பாருங்க, 3ல் 1 பங்கு தானே கம்ப்ளீட் ஆகும். மொத்தம் 3 நாள். இது ஒரு நாள் செய்வாங்க, இது 2வது நாள் கம்ப்ளீட் ஆகிற ஒர்க்கா இருக்கும், இது 3வது நாள் கம்ப்ளீட் ஆகிற ஒர்க்கா இருக்கும். அப்போ ஒரு நாள் எடுத்துக்கிறதுக்கு என்னன்னா 2 பேரும் சேர்ந்து 3 நாட்கள்னா எவ்வளவு பீஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும்னா 1/3 ஆஃப் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட்டட். அப்போ 3ல் 1 பங்கு தான் அது நிறைவாயிருக்கும். அதனால 1/3. அதாவது 4 இந்தியன்ஸும் 4 சைனீஸும் சேர்ந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு 3 டேஸ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா அவர் ஒரு இந்தியரோட வேலைத்திறன் 1/x. அப்ப 4 இந்தியரோட வேலைத்திறன் 4/x. ஒரு சைனியோட வேலைத்திறன் 1/y. அப்போ 4 சைனியோட வேலைத்திறன் ஒரு நாள்ல 4/y. அதே மொத்தம் அந்த 3 நாள்ல முடிக்கக்கூடிய ஒர்க் ஒரு நாள்ல என்னன்னா 3ல் 1 பங்கு தான் முடிஞ்சிருக்கும். ஸோ இட் இஸ் 1/3. இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா மாத்திட்டோம். அதாவது நம்ம கொடுத்துருக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சமன்பாடுகளா மாத்திட்டா தானே இதை சால்வ் பண்ண முடியும். அதனால ஒரு ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணிட்டோம். மீதி கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இன்னொரு ஈக்குவேஷன், இன்னொரு சமன்பாடு உருவாக்கிட்டோம்னா நம்ம இதை ஈஸியா சால்வ் பண்ணி இந்தியர் மட்டும் எத்தனை நாள் எடுத்துட்டு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணார், சீனர் எத்தனை நாள் எடுத்துக்கிட்டு அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணார்னு கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி 2 Indians and 5 Chinese can finish it in 4 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு இந்தியரோட வேலைத்திறன் 1/x, ஒரு நாளைக்கு ஒரு இந்தியரோட வேலைத்திறன் 1/x, ஒரு நாளைக்கு ஒரு சைனி இருக்கான் இல்லையா அவருடைய வேலைத்திறன் 1/y.
ஸோ இது எத்தனை பேர் இண்டியன்ஸ்னா 2 இண்டியன். ஸோ 2 into 1 by x வந்து 2 by x எழுதிட்டோம். அதே போல 5 சைனீஸ் இருக்காங்க. ஸோ 5 into 1 by y is 5 by y. இது ரெண்டு பேர் சேர்ந்து அப்படின்னு இருக்காங்க. ஸோ பிளஸ் சைன். எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்னா 4 நாட்களில் முடிப்பார்கள் இருக்காங்க. பாருங்க finish it in 4 days இருக்காங்க. ஒரு நாள்ல 1/4 பார்ட் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கும் இல்லைங்களா? அதனால அது 1/4 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அப்படின்னும் இது செகண்ட் ஈக்குவேஷனாகவும் மாறிடுச்சு. பட் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். ரெண்டு சமன்பாடுகள்லையும் நமக்கு இந்த எக்ஸும் ஒய்யும் அதாவது இந்த வேரியபிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, மாறிகள் பகுதியில் டினாமினேட்டர்ல இருக்கு. இப்படி இருந்தால் நம்ம சால்வ் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்றோம், இந்த டினாமினேட்டர்ல இருக்கிற 1/x அதாவது 1/x எடுத்துக்கிறோம். அதை ஏவாகவும் 1/y b ஆகவும் நம்ம வெச்சுக்கிறோம். சோ லெட் அப்படி இங்கிலீஷ்ல அந்த எழுதிக்க போறோம். அதே தமிழ்ல இருந்தா 1/x சமம் a 1/y சமம் b என்க அப்படி எழுதிட்டு நம்ம பாருங்க 4 into 1/x அப்படிங்கறத 4a ஆயிடும். அதே போல 4 into 1/y வந்து 4b ஆகும் பிளஸ் is equal to 1/3 அப்படிங்கிற இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கு. செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி 2 into 1/x 2a னும் 5 into 1/y 5b னும் is equal to 1/4 அப்படினும் இருக்கு. சோ இது செகண்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன மெத்தட்ல இத சால்வ் பண்றது அப்படிங்கறது முதல்ல முடிவு பண்ணிக்கணும் நாம. அதுக்கு முன்னாடி பாருங்க இந்த ரைட் சைடுல இருக்கக்கூடியது ஃபிராக்ஷனா இருக்கு. ரைட் சைடுல இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் இருக்கு இல்லீங்களா, மாறிலி உறுப்புகள் எல்லாமே வந்து பின்னமா இருக்கு. பின்னமா இருந்தா நம்ம எந்த மெத்தட்ல சால்வ் பண்ணாலும் நமக்கு கஷ்டமா இருக்கும். அதனால இந்த 3 கொண்டு வந்து இந்த பக்கம் கொண்டு வந்தா பெருக்கிக்கலாம். சோ பெருக்க போறோம் பாருங்க. 4 3s are 12a அதே போல 4 3s are 12b is equal to 1 அப்படினு நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் இங்க வந்துரும், இங்க டினாமினேட்டர் போய்டும். இல்ல இன்னொரு அப்படினா எப்படி டீச்சர் திடீர்னு இது 12 ஆச்சு அப்படினா 4/4a plus 4b is equal to 1/3 இருக்கு. இதுக்கு மட்டும் பகுதி இருக்கு. இதுக்கெல்லாம் இல்ல. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணனும்னா மீபோமா கண்டுபிடிக்கணும். இடதுபுறம் வலதுபுறம் இருபுறமும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். மீபோமா கண்டுபிடிக்கணும் அப்படினா இங்க 1 இருக்குன்னு அர்த்தம், இங்கேயும் 1 இருக்குன்னு அர்த்தம். இந்த 1 3 ஆகும்னா மேலேயும் கீழேயும் 3 ஆல பெருக்குவோம் இல்லீங்களா, மேலேயும் கீழேயும் 3 ஆல பெருக்குவோம். அப்படி பெருக்கும் போது பாருங்க 3 4s are 12a அப்படினும் இங்க 12b னும் கீழ 3 யும் இங்கேயும் 3 னும் வரும். which is equal to 1/3. ரெண்டுக்குமே பொதுவா 3 3 ரெண்டு வாட்டி எழுத தேவையில்லை, இடையில பிளஸ் குறி இருக்கனால. சோ காமன் டினாமினேட்டர் எழுதிட்டாங்களா? எப்படி பொது பகுதியாக எழுதும்போது 12a plus 12b by 3 சமம் 1/3 இருக்குமா? பாருங்க இந்த 3க்கும் இந்த 3க்கும் கேன்சல் ஆயிருமா? இதெல்லாம் இத்தனை ஸ்டெப் பண்ணாம அதுக்காக தான் நான் ஸ்ட்ரைட்டா சொன்னேன். இந்த 3 ஆல d பெருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான எல்சிஎம் கிடைச்சிரும், மீபோமா கிடைச்சிரும். அதனால இவ்ளோ ஸ்டெப்ஸ் பண்ணாம ஸ்ட்ரைட்டா இந்த பகுதி எடுத்து வந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம பெருக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ண போறோம் பாருங்க. அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷன் வந்து இந்த 4 கொண்டு இது கூட பெருக்கும்போது 8a ஆகும். இது 5 4s are 20b ஆகும். ரைட் சைடுல 1 னும் இது செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு. சோ நான் இத கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். குறுக்கு பெருக்கல் முறை நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லீங்களா, அதனால அந்த முறையில பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது வலது பக்கம் எதுவுமே இருக்க கூடாது. என்ன இருந்தாலும் இடது பக்கம் கொண்டு வந்துட்டு ரைட் சைடுல 0 பண்ணனுங்களா, அத தான் நான் மறுபடியும் பண்ண போறேன். சோ 12a plus 12b minus 1 is equal to 0 னும் 8a plus 20b minus 1 is equal to 0 னும் மாத்திட்டேன். இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் வந்து பாருங்க, இங்க அது ரெண்டும் ஏங்கற ஒரே மாதிரியான வேரியபிள் தானா, இது ரெண்டும் bங்கற ஒரே மாதிரியான வேரியபிள் தானா, அதுக்கு அடுத்து இருக்கிறது கான்ஸ்டன்ட் தானான்னு ரெண்டு ஈக்குவேஷன்லயும் நம்ம செக் பண்ணணும். இரு சமன்பாடுகளையும் முதல்ல a இன் உறுப்பு அடுத்து b இன் உறுப்பு அப்புறம் மாறிலி உறுப்புங்கற அரேஞ்ச்மென்ட் கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் நம்ம ஃபர்தரா ப்ரோசீட் பண்ணனும். ரெண்டும் அதே மாதிரி தான் இருக்கு. சோ என்ன பண்றோம், இங்க ஆரம்பிக்கிறோம். இங்க ஆரம்பிச்சு பாருங்க இதுக்கே திரும்பி வரணும். 12 அப்புறம் -1 மறுபடியும் 12 12 பாருங்க 12 அப்புறம் -1 இங்க ஸ்டார்ட் பண்ணோம். இங்க -1 அதுக்கு அப்புறம் 12 மறுபடியும் உள்ள வந்து 12 ஓட முடிக்கிறோம். அதே மாதிரி இங்க பாருங்க 20ல ஸ்டார்ட் பண்றோம். அப்புறம் -1 20 -1 அப்புறம் 8 அப்புறம் 20லயே முடிக்கணுமா, முடிச்சிட்டோம். இப்போ இங்க வேரியபிள்ஸ் எதுன்னு பார்க்கறோம். a வும் b யும் மாறிகள் a வும் b தானே. அப்ப முதல்ல a கண்டுபிடிக்கிறோம் அப்படினு அர்த்தம். அப்ப a கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் பெருக்கிக்கணும். 12 into -1 -12 அப்புறம் ஃபார்முலா படி மைனஸ். இப்போ இது ரெண்டையும் பெருக்கணும்.
20 மைனஸ் ஒரு வாட்டி அப்படிங்கும்போது மைனஸ் 20ன்னு வரும். அதை போடாமல் இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்னே இந்த ஸ்டெப் போட்டுக்கலாம். இப்போ ப்ளஸ் 20 பை இப்போ இது ரெண்டையும் பெருக்குங்க 240 மைனஸ் இது ரெண்டையும் பெருக்குனா 96. அதே மாதிரி அடுத்து பி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா செகண்ட் அண்ட் தேர்ட் காலம்ஸ் தான், இது ரெண்டையும் தான் பெருக்கணும். ஸோ மைனஸ் 8 இது ரெண்டையும் பெருக்கும் போது மைனஸ் 12 வரும். இது ஃபார்முலா படி மைனஸ் மைனஸ் 12 இப்படி பிளஸ் ஆக்கி 12 போட்டுக்கலாம். பை இதே டினாமினேட்டர் 240 மைனஸ் 96 அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ சமம் 20ல் 12 போச்சுன்னா 8, அதே போல் 240ல் 96 போச்சுன்னா 144ன்னு கிடைக்குது. அதே மாதிரி இங்கே பார்க்கலாம் வாங்க. பி இஸ் 12ல் 8 போச்சுன்னா 4, அதே மாதிரி இங்கே இதே 144 தானே கிடைக்கும், அதையும் எழுதிட்டோம். இப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியும், சுருக்க முடியும் இல்லைங்களா? 8ஆல் அடிக்கலாம். 8 ஒரு வாட்டி, இங்கே 8 ஒரு வாட்டி 8 மீதி 6ங்களா, 8 8 64. ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 1/18ன்னு ஏவோட மதிப்பு கிடைக்குது. பியோட மதிப்பு பார்க்கலாம் பாருங்க. 4 1 டைம்ஸ் 4 3 வாட்டி 12 மிச்சம் 2 வருங்களா, 4 24. ஸோ இது 1/36 அப்படின்னு கிடைக்குது. ஏவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க கூடாது, எக்ஸோட வேல்யூ தானே வேணும். ஸோ ஏவோட வேல்யூ கிடைச்ச உடனே நம்ம இதில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ கிடைச்சிடும். இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறதை விட ஏ கிடச்சிச்சுன்னா தலைகீழாக எழுதுனா அது எக்ஸோட மதிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து என்ன தெரியுது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 18. ஏவை தலைகீழாக எழுதுனா எக்ஸ் கிடைச்சிடும், எழுதிட்டோம். அதே போல் பியை தலைகீழாக எழுதுனா ஒய் கிடைச்சிடும். எவ்வளோ? 36. therefore number of days taken by Indian, இந்தியா எத்தனை நாள் எடுத்துட்டாருங்க? எக்ஸ் அப்படிங்கிறது ஒரு வேலையை தனியாக அந்த இந்தியர்கள் செய்து முடிக்க எடுத்துக்கொள்ளும் நாட்களின் எண்ணிக்கை தானே. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை an இந்தியன், ஒரு இந்தியன் அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 18 டேஸ் எடுத்துக்கிறாரு அப்படிங்கிறதையும், அதே போல் நம்பர் ஆஃப் டேஸ் டேக்கன் பை one Chinese to complete the work is 36 days. அதாவது ஒரு இந்தியர் 18 நாட்களும் ஒரு சீனர் 36 நாட்களும் எடுத்துக்கொண்டனர். எதுக்கு? அந்த வேலையை முடிக்க. ஸோ 18 36 தான் இந்த கொஷனோட ஆன்சர்.